Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம maxsys ultraவோட full features தான் வந்து பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய டப்பா. இந்த maxsys ultraல மெயினான என்னென்ன features இருக்குன்றதை நான் சொல்றேன். Advanced diagnostics and measurement system. Fast, intelligent, accurate and most powerful tool in the world for diagnostics. First of all, இதை வந்து unbox பண்ணலாம். பாக்ஸோட உள்ள வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய VCI ஒன்று வருது. இதில் பாருங்க, பெரிய ஒரு 12.9 inch டேப் ஒன்று வருது. ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்க, ஒரு OBD கனெக்டர் வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 கனெக்டர். இப்போ நார்மலாக வர்ற கனெக்டர்ஸ் வந்து இது கூட சப்போர்ட் ஆகாது. வெர்ஷன் 2 கனெக்டர் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் இதோட குவிக் ஸ்டார்ட் கைடு, இருக்குது இதில். அதுக்கப்புறம் பேக்கேஜ் லிஸ்ட், இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் maxsys ultraவோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. எப்படி கனெக்ட் பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் பள்ளி மிட்டாய், அதுக்கப்புறம் ஒரு கிளாத் ஒன்று வருது. இதோட டிஸ்பிளே துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் ஒன்று வருது. இதில் அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாக்ஸை கீழே வச்சிடலாம். இதில் வந்து ஒரு அக்சசரிஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் டெஸ்ட், அதாவது ஆசிலோஸ்கோப்போட நம்ம எல்லா காம்போனன்ட்ஸோட வேவ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து 4 டெர்மினல் இருக்கும். அந்த 4 டெர்மினலோட லீட்ஸ் தான் இது. இது ஃபுல்லாக வந்து ஆசிலோஸ்கோப்புக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டருக்குள்ளது. ப்ளஸ் இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் லீட்ஸ் வருது. அதுக்கப்புறம் செகண்டரி இக்னிஷன், அதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இக்னிஷன் காயில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளக்இன் இது. ப்ளஸ் இதுவுமே அதே மாதிரி தான், செகண்டரி இக்னிஷன் பிக்கப். நம்ம இக்னிஷன் காயில் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். அது போக 2 கிளிப்பர் கேபிள் வருது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் சார்ஜர் மாதிரி சிகார் லைட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அது போக ஒரு USB கேபிள் வருது, ஒரு AC to DC அடாப்டர் ஒன்று வருது. ப்ளஸ் வந்து பாருங்கள், ஒரு அட்டர்னேட்டர் ஒன்று இருக்குது. இதில் வந்து 2 இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இக்னிஷனோட பல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் டால்ஃபின் கிளிப் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தோட யூசஸும் நான் என்னென்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் பாருங்கள், லார்ஜ் டால்ஃபின் கிளிப் ஒன்று இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் அக்சசரிஸில் இது எல்லாமே வந்துடும். இதில் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு மேக்ஸி ஃப்ளாஷ் VCMI அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. இந்த VCMI எதுக்கு அப்படின்னா, நம்மளோட டாங்கிளில் இருந்து VCI மாதிரியும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு 5-in-1 VMCI VCMI. இந்த VCMIயில் என்னென்ன பண்ணலாம்னா, நம்ம ஆசிலோஸ்கோப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆசிலோஸ்கோப் கனெக்ட் பண்ணுறதுக்காக 4 லீட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லீடோட கனெக்டர் இங்கே இருக்குது. ப்ளஸ் இது வந்து லேண்ட் கேபிள், நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து OBD அடாப்டருக்குள்ளே சாக்கெட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப், மல்டிமீட்டர், வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர், பேட்டரி டெஸ்ட், ப்ளஸ் வந்து பவர் சிக்னல் இண்டிகேட்டர். இது இந்த எல்லாமே வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5-in-1 VCMI. ஓகேவா? இப்போ ஒரு அக்சசரிஸுமே இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மல்டிமீட்டரோட பின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன காம்போனன்ட்ஸ், அதாவது போர்டில் இருக்க டெஸ்ட் பண்ணுற காம்போனன்ட்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதில் இருக்க காம்போனன்ட்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த நீடில் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து 2 நார்மல் மல்டிமீட்டரோட பின்ஸ் இது. அது போக கிளிப்புமே இருக்குது. மல்டிமீட்டருக்கு யூஸ் பண்ணுற கிளிப் எல்லாமே இதில் இருக்குது. இதையுமே வந்து நம்ம இந்த VCMIயில் கனெக்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட அக்சசரிஸ் கிட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போது நம்ம அல்ட்ராவோட ஒரு பிரீஃபான டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம்.
நம்ம இதோட ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். இந்த டேப் வந்து என்னென்ன யூசஸ் ஆகும், ப்ளஸ் இதோட ஸ்க்ரீன் சைஸ், ஹார்ட்வேர் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.9 இன்ச்சுக்குள்ள ஒரு ஸ்கேனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து வந்துடும், 256 GB இன்பில்ட் மெமரி வந்துடும். அது போக உங்களுக்கு SD கார்டு வேணுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் வந்து இங்கே இருக்குது. பவர் பட்டன் ப்ளஸ் வந்து டிசி இன் அண்ட் அவுட்டு, ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மூலியமாகவும், வீடியோஸ்கோப் யூஸ் பண்ணுறப்போ ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுனா இந்த ஹெட்ஃபோனுக்குள்ள ஜாக் வந்து இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து HDMI கேபிள் இருக்குது. இந்த சைடு வந்து USB போர்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அடிஷனல் SD கார்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கேமரா வந்துடும். ப்ளஸ் வந்து பேட்ரி வந்து இதுக்குள்ளே வரும். பேட்ரி வந்து இந்த ஏரியாவில் வரும். இது நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ்லேருந்து அந்த எண்டு எல்லாமே வந்து ரப்பர் கோட்டிங்னால பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து ஒரு டியூரபிளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்மளோட சார்ஜ் போடுற இடம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வயர்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. இதில் வந்து ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் வந்து வந்துடும். இதுதான் வந்து அந்த டாக்கிங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து நம்ம அல்ட்ராவை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இந்த டாக்கிங் ஸ்டேஷன் வருது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அல்ட்ராவை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இந்த டாக்கிங் ஸ்டேஷனை இப்படி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை உள்ளே வச்சுட்டா போதும். சார்ஜிங் வந்து நம்ம பின்னாடி வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல வரும், இதுக்குள்ள சைடில் வரும். டாக்கிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி தான் இதை வந்து சார்ஜ் போடணும். வாங்க, நம்மளோட அல்ட்ரா வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து மேக்ஸிஸ் அதுக்குள்ள சாஃப்ட்வேர், இது வந்து குயிக் சப்போர்ட், அதாவது ரிமோட் டெஸ்க் டீம் வியூவர் மூலியமாக வந்து எது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து குயிக் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து நார்மலாக இருக்கிறது தான் மேக்ஸி வீடியோ அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஸ்கோப் ஒன்று இருக்குது. அந்த வீடியோ ஸ்கோப் வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணால் என்னென்ன ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலான்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டயக்னோஸ்டிக்ஸ், ரிமோட் எக்ஸ்பர்ட், சர்வீஸ், அடாஸ். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து நான் உள்ளே காட்டினேன் பார்த்தீங்களா, எல்லா பின்னு, எல்லா சாக்கெட்ஸு, ப்ளஸ் வந்து இதோட கனெக்டர்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் தான் யூஸ் ஆகும். இது போக பேட்ரி டெஸ்ட் இருக்குது. இது வந்து நார்மல் நம்மளோட டிவைஸ் அப்டேட் எல்லாமே இதில் வந்துடும். மேக்ஸி டேட்டா, இது எல்லாமே நான் ப்ரீஃபாக என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் மெயினான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து டாப்பாலஜி மூலியமாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இதில் டாப்பாலஜி சிஸ்டம் வந்து இருக்குது. டாப்பாலஜி அப்படின்னா என்ன, இப்போ ஒரு வண்டி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணுறோம், அதில் என்ன ஃபால்ட்டுன்றது தெரில. ஃபஸ்ட்டு என்ன வந்து நம்ம வந்து பேசிக்காக ஒரு டாப்பாலஜி ஃபங்க்ஷன்ஸ்னால் 1 by 1 வந்து எல்லா ஃபால்ட்டுமே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எதை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும், எதை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதில் வந்து நம்மளுக்கு டாப்பாலஜி மூலியமாக காட்டிடும். ப்ளஸ் 5-in-1 வந்து உங்களுக்கு ஆசிலோஸ்கோப், வீடியோஸ்கோப், மேக்ஸிஸ்கோப் எல்லாமே வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியக்கூடிய ஒரே ஒரு டூல் வந்து மேக்ஸிஸ் அல்ட்ரா தான். ப்ளஸ் இதில் டயக்னோஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அண்டு அட்வான்ஸ் லெவல் டயக்னோஸ்டிக்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் டயக்னோஸ்டிக்ஸ்னால் ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், பென்ஸ், BMW, ஜாகுவார், லேண்ட் ரோவர், இதுக்குள்ள எல்லா ஆன்லைன் கோடிங் ப்ளஸ் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 2 years அப்டேட்டோட வரும். இதில் வந்து பாருங்கள், நார்மல் ஸ்கேனிங் ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரீசெட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆயில் ரீசெட் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். ஆயில் சர்வீஸ் இன்டர்வல் வந்து ரீசெட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஹையர் எண்டில் வர்ற EPBயோட ரீசெட் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் TPMS, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார். டயர் ப்ரெஷரிங் மானிட்டரிங் சென்சாரில் வந்து உங்களுக்கு புது டயர் ப்ரெஷர் சென்சார் மாற்றினீங்கன்னா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதோட ப்ரெஷரை வந்து கேலிபிரேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் BMS, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுவுமே ஒர்க் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா DPF அண்ட் SCR ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த DPF அப்படின்றது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வர்ற BS6 வண்டியில் வந்து எமிஷன் ஜாஸ்தியாக இருக்கிற வண்டிக்கு ரீஜென்ரேஷன் பண்ணணும். SCR, செலக்டிவ் கேட்டலைட்டிக் ரீஜென்ரேஷன், அதுவுமே வந்து இதில் பண்ணிக்கலாம் நம்ம.
அதுக்கப்புறம் இமோ கீஸ், இது வந்து நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான். இன்ஜெக்டர் கோடிங் பண்ணிக்கலாம். இன்ஜெக்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங் ஆங்கிள் கேலிப்ரேஷன், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன், த்ராட்டில், விண்டோஸ் டோர் ரூஃபு, ப்ளஸ் வந்து சீட்ஸ், ஓடோமீட்டர், லாங்குவேஜ் சேஞ்ச், இது லாங்குவேஜ் சேஞ்ச், ஹெட்லாம்ப்பு, டயர் சைஸு, டிஇசி அதாவது டிரான்ஸ்மிஷனுக்குள்ளது, இது இந்த மாதிரி வந்து ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் டிரான்ஸ்மிஷன் அடாப்டேஷன் வந்துடும். மெயினான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கண்ட்ரோல் டிஸ்பிளே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. இந்த சென்ட்ரு கன்சோல் டிஸ்பிளே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, மேக்ஸிமம் இப்போ ஒரு BMW எடுத்துக்கிறோம், அந்த பண்ண சர்வீஸ் இன்டர்வல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இதில் வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கேட்வே மாடல் டேட்டாவுமே இதில் கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில ஹையர் எண்டுக்குள்ள வெஹிக்கிள், அதாவது பென்ஸ், BMW, ஜாக்வார், லேண்ட் ரோவருக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா செலக்டிவ் அடாப்டேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரீசெட்ஸை வந்து இதிலே நம்ம பண்ணிக்கலாம். இது போக வந்து அடாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பெருசாக வந்து இந்தியாவில் இன்னும் வரல. XUV 700 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும்போது நம்மளுக்கு இதில் எல்லாமே யூஸ் ஆகும். ப்ளஸ் மெஷர்மெண்ட்ஸ், இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் வந்து நான் ஒரு சில மாடியூல்ஸ் காட்டினேன், ப்ளஸ் வந்து ஒரு சில கனெக்டர்ஸ் காட்டினேன், பின்ஸ் காட்டினேன். இதில் வந்து பாருங்கள் ஆசிலோஸ்கோப், அந்த பின் எல்லாமே வச்சு நம்ம இதில் தான் வந்து ஆசிலோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணி நம்ம VCMI கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது வந்து கிராஃப் மாதிரி வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல காம்போனன்ட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மல்டிமீட்டர் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் கேன்வஸ் இன்ஸ்பெக்ஷன், கேன்வஸோட இன்ஸ்பெக்ஷனும் இதில் பண்ணிக்கலாம். வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டருமே நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பேட்டரி டெஸ்ட். பேட்டரி டெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளட்டட் பேட்டரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா பேட்டரியோடைய செல்லோட கோர் செல்லோட வோல்டேஜ் என்ன, அதோட இன்னும் எத்தனை நாள் லைஃப் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக வந்து பேட்டரி டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது வந்து அப்டேட் மாதிரி ஒரு சில எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இதில் அவைலபிள் இருக்குது. VCMI மேனேஜர் வந்து நம்மளோட டூலோட கனெக்ஷன்ஸ் அண்ட் அப்டேஷன்ஸ் எல்லாமே காட்டும். இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் இன்னொன்று என்ன மெயினான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்லைன் கோடிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இப்போ BMW இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், லேண்ட் ரோவர், ஜாகுவாராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து OEM டூல் ப்ளஸ் OEM ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வாங்கக்கூடிய தேவை இருக்காது maxsys அல்ட்ரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இதில் இன்னொன்று என்ன மெயினான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, EV டயக்னோஸ்டிக்ஸுமே வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து டாட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ஹுண்டாய்க்கு இருக்குது, கோனா இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் EVக்குள்ள எல்லா டயக்னோஸ்டிக்ஸுமே அவைலபிள் இருக்குது. இது போக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கார்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து EV ஒரு டயக் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. EV டயக் பாக்ஸ்ன்னு சொல்லி இப்போ இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வெஹிக்கிள்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு EV டயக்னாஸ்டிக் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம அல்ட்ராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், 909லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு எக்ஸாக்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கியாச்சுன்னா நம்ம அல்ட்ராலே கனெக்ட் பண்ணி EVக்குள்ள எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அப்கமிங் கார்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ கரண்ட்லி வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கிற கார்ஸுக்கும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். இதோட இந்தியன் வெர்ஷனில் என்னென்ன வெஹிக்கிள் கவரேஜ் இருக்குதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதில் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இது ஸ்பெஷலி ஃபார் இந்தியன் வெர்ஷன் 2 இயர்ஸ் வந்து அப்டேட் ஃப்ரீ வந்துடும். இதுக்குள்ளே ஒர்க் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய ஆட்டோமோட்டிவ் டூல்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.